செம்மர கடத்தல் வழக்கில் 4 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கில் தேடப்பட்ட மதுவிலக்கு டிஎஸ்பி தங்கவேல் தலைமறைவாகியுள்ளார். வேலூர் மாவட்டம் மாதனூர் பாலூரைச் சேர்ந்த பாமக பிரமுகர் சின்னப்பையன் கொல்லப்பட்ட வழக்கில் ஆம்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் அழகிரி நகரைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்பவர் வீட்டை போலீசார் சோதனை செய்தபோது அங்கு 7.5 டன் செம்மரங்கள், 32 லட்சம் ரொக்க பணம், 3 கார்கள் மற்றும் ஒரு ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது. ஜோதிலட்சுமியை கைது செய்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன. ஜோதிலட்சுமி கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருமலைக்குப்பத்தைச் சேர்ந்த சாமி, வெங்கடேசன் மற்றும் போலூரைச் சேர்ந்த தங்கராஜ், பெருமாள் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் தலைமையில் போலீசாரே செம்மரங்களை வெட்டி கடத்துவதும் அவற்றை விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. இதையடுத்து வாணியம்பாடி மதுவிலக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர்கள் சாமுவேல், சவுந்தரராஜன், காவலர்கள் ராஜேஷ் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் தேடப்படும் டிஎஸ்பி தங்கவேல் தலைமறைவாகிவிட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் சித்தகொம்பு என்ற இடத்தில் சுற்றுலா பேருந்தில் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 74 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் வேலூர், திருவண்ணாமலை, சேலம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. செம்மர கடத்தல் தொடர்பாக திருப்பதி வனப்பகுதியில் சமீபத்தில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது 74 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர்களது உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர்.